எந்தவித நிழலும் இல்லாத பயங்கரமான அந்த மறுமையுடைய நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலை 7 பேருக்கு கொடுக்கிறான். அந்த 7 பாக்கியசாலிகள் யார்? அவர்களை பற்றித்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை தற்காலிகமானதாக ஆக்கியிருக்கிறான். உண்மையான வாழ்க்கை மரணத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. உலகத்திலே மனிதன் எந்த நல்ல அமல்களை செய்கிறானோ அதனுடைய பிரதிபலிப்பை மறுமையிலே அவன் கண்டு கொள்வான். எந்த பாவத்தை அவன் செய்கிறானோ அதனுடைய பிரதிபலிப்பையும் அவன் மறுமையிலே கண்டு கொள்வான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ் வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹ். ஒரு அணுவுடைய அளவுக்கு யார் நன்மையை செய்கிறாரோ அதனுடைய பிரதிபலிப்பை மறுமையிலே அவர் கண்டு கொள்வார். ஒரு அணுவுடைய அளவுக்கு யார் பாவத்தை செய்கிறாரோ கெடுதியை செய்கிறாரோ அதனுடைய பிரதிபலிப்பையும் அதனுடைய கெடுதியையும் அவர் மறுமையிலே கண்டு கொள்வார் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அருமையானவர்களே, மறுமையுடைய நாள் இருக்கிறதே, அந்த மஹ்ஷருடைய மைதானம் பயங்கரமானதாக இருக்கும். எந்தவித நிழலுமே அந்த இடத்திலே இருக்க மாட்டாது. எந்த அளவுக்கு பயங்கரம் என்றால், புகாரியுடைய ரிவாயத் வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஹ்ஷர் மைதானத்துடைய பூமியை செம்பாக மாற்றி விடுவான். அந்த பூமி செம்பாகத்தான் இருக்கும். சூரியன் ஒரு மைல் அளவுக்கு நெருக்கமாக்கப்படும். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துதுன ஷம்ஸு யௌமல் கியாமா மினல் ஹல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீலின். சுப்ஹானல்லாஹ், மறுமை நாளிலே சூரியன் அடியார்களுக்கு நெருக்கமாக்கப்படும். எந்த அளவுக்கு நெருக்கம் என்று சொன்னால், ஒரு மைலுடைய அளவு, ஒரு மைல் என்று சொன்னால் 1.5 கிலோமீட்டர். இந்த அளவுக்கு தான் மனிதர்கள், அதாவது அடியார்களுக்கும் சூரியனுக்கும் மத்தியிலே வித்தியாசம் இருக்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஒரு ஜான் அளவு நெருக்கமாக்கப்படும். இன்னொரு ரிவாயத்தில் வருது, சுர்மா போத்தலிலே இருக்கக்கூடிய அந்த குச்சி எந்த அளவுக்கு சிறியதாக இருக்குமோ இந்த அளவுக்கு மனிதர்களுக்கும் சூரியனுக்கும் மத்தியிலே இடைவெளி இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களை, ஒரு விடயத்தை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பூமியிலிருந்து சூரியன் 149 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. மைல் கணக்கில் பார்த்தால் 93 மில்லியன் மைல் தொலைவிலே பூமியிலிருந்து சூரியன் இருக்கிறது. இந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய உஷ்ணத்தையே எங்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், மறுமை நாளில் ஒரு மைல் அளவு அல்லது ஒரு ஜான் அளவு அல்லது அந்த சுர்மா போத்தலில் இருக்கக்கூடிய அந்த குச்சியுடைய அளவுக்கு சூரியன் நெருக்கமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன கண்ணியமானவர்களே? முக்கியமான ஒரு விடயம் தான், மறுமை நாளுக்கு பிறகு மரணம் என்பதும் கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் எந்த அளவுக்கு பயங்கரமான நிலையிலே இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் ஹதீஸ் சொன்னாங்க, ஃபயகூனு الناس على قدر اعمالهم في العرق. மனிதர்கள் தங்களுடைய அமல்களுக்கேற்ப வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். சிலர் அவர்களுடைய கரண்டை கால் வரை வியர்வை இருக்கும், சிலருக்கு முழங்கால் வரை, சிலருக்கு நெஞ்சு வரை, சிலர் வியர்வையினால் மூழ்கி இருப்பார்கள். இந்த அளவுக்கு பயங்கரமான நிலைமை அந்த மறுமை நாளில் ஏற்படும். இந்த அளவுக்கு சூரியன் நெருக்கமாக இருக்கும். திர்மிதியுடைய ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், துக்ஹலு பிஹில் ஐன். கண்களுக்கு எந்த குச்சியின் மூலமாக சுர்மா போடப்படுமோ இந்த அளவுக்கு நெருக்கமாக மறுமை நாளிலே சூரியன் இருக்கும். இந்த சூரியனுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் மனிதர்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த பயங்கரமான சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 பேருக்கு தன்னுடைய அர்ஷுடைய நிழலிலே இடமளிக்கிறான். அந்த வியர்வை அவர்களுக்கு, அந்த உஷ்ணம் அவர்களுக்கு ஒன்றுமே செய்யாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. எந்த ஒரு நிழலும் இல்லாத அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த மறுமையுடைய நாளிலே அல்லாஹ் 7 பேருக்கு தன்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான். அவர்கள் யார்? முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாமுன் அதுலுன், நீதமான அரசர். தன்னுடைய குடிமக்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்கிறாரா? எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஏழைக்கும் ஒரே மாதிரி, பணக்காரருக்கும் ஒரே மாதிரி, உறவினர்களுக்கும் ஒரே மாதிரி, சொந்தக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி, அல்லாஹ்வுடைய
அல்லாஹுடன் பயத்துடன் அல்லாஹுடைய பயம் இருப்பதோட நீதமான முறையில் இவர் நடக்கிறாரா, இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அர்ஷுடைய நிழலிலே இடமளிக்கிறான். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வை இபாதத் செய்வதிலே கழித்த ஒரு வாலிபன் என்று சொன்னார்கள். இன்று கண்ணியமானவர்களே, வாலிப பருவத்தை எத்தனையோ பேர் வீணடித்துக் கொண்டு பலவிதமான பாவங்களிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வாலிப பருவத்தை யார் நல்ல முறையிலே அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறாரோ இந்த வாலிபனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமையுடைய நாளிலே அர்ஷுக்கு கீழால் இடமளிக்கிறான். காரணம் என்ன? வாலிப பருவம் என்பது பாவத்தை தூண்டக்கூடிய ஒரு பருவம். இந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் பாவத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் பாவங்களில் இருந்து தவிர்ந்து அல்லாஹ் இபாதத் செய்தால் அல்லாஹ் இந்த அடியானுக்கு அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், மூன்றாவது நபர் யார் என்றால் எவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பு பட்டிருக்கிறதோ, பள்ளிவாசலுடன் தொடர்பு பட்டிருக்கிறதோ இந்த மனிதர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்பொழுதுமே இவருடைய உள்ளம் மஸ்ஜிதை நோக்கித்தான் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் மஸ்ஜிதுக்கு பக்கத்தால் சென்றால் உடனடியாக வுது செய்து கொண்டு 2 ரக்காத் தொழுது விட்டு தான் வருவார். அது மட்டுமல்லாமல் இவருடைய உள்ளம் ஏங்கும். எப்பொழுது அதான் சொல்லும், நான் இப்பொழுது இமாம் ஜமாத்துடன் அவ்வல் தக்பீருடன் மஸ்ஜிதுக்கு போய் தொழுவேன் என்று இவருடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கும். எப்பொழுதுமே மஸ்ஜிதை பற்றிய சிந்தனையிலே இவர் இருக்கிறாரா, இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே தன்னுடைய அர்ஷுக்கு கீழால் இடமளிக்கிறான். நான்காவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமஆ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, 2 மனிதர்கள் தஹாப்பா ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் வைக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒன்று சேர்கிறார்கள், வ தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காகவே இவர்கள் பிரிந்து செல்கிறார்களா, இந்த 2 மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுக்கு கீழால் இடமளிக்கிறான். அதனால் தான் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கண்டார், அவர் என்ன, இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் சொல்லட்டும். இவர் சொன்னவுடன் மற்றவர் என்ன சொல்லட்டும், அஹப்பக்கல்லாஹ் அல்லதி அஹ்பப்தலா, எவனுக்காக வேண்டி நீ நேசித்தாயோ அந்த அல்லாஹ் உன்னை நேசிப்பானாக என்று மற்றவர் கூறட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் யாருடன் பழகுவதாக இருந்தாலும், யாருடன் சேருவதாக இருந்தாலும், யாருடன் பிரிந்து செல்வதாக இருந்தாலும் எங்களுடைய எண்ணத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி எண்ணத்தை சீராக்க வேண்டும்? நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மனிதருடன் சேருகிறேன், இந்த மனிதரை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி இவரை விட்டு நான் பிரிந்து செல்கிறேன் என்ற எண்ணத்திலே இருந்தால் இந்த 2 மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அர்ஷுக்கு கீழால் இடமளிக்கிறான். ஐந்தாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன், ஒரு மனிதர் எப்படியாப்பட்டவர், தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله. சுப்ஹானல்லாஹ், வசதியும் அழகும் படைத்த ஒரு பெண் தவறான வழிக்கு தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டிய ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது இந்த மனிதர் அந்த பெண்ணிடத்திலே இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பாவகரமான செயல், அந்த விபச்சாரத்தை விட்டு ஒதுங்கி விட்டாரா, இந்த மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுடைய நிழலிலே இடமளிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது எப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமை கண்ணியமானவர்களே. வசதியுள்ள அழகுள்ள பெண் எங்களுக்கு முன்னால் வந்து அவளுடன் தவறான முறையிலே நடப்பதற்கு கூப்பிட்டும் இந்த அடியான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானுக்கு தன்னுடைய அர்ஷுக்கு கீழால் இடமளிக்கிறான். ஆறாவது மனிதர் யார்? வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, தன்னுடைய இடது கரத்துக்கு தெரியாமல் வலது கரத்தால் இரகசியமான முறையிலே தர்மம் செய்த மனிதர் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, இரகசியமாக செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறதே, முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் வருது, அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகத்து சிர் துத்ஃபிஉ கதப ரப்பி வ தத்ஃபஉ மீத்தத்தஸு, ரகசியமான முறையிலே கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைத்துவிடும், கெட்ட மரணத்தை விட்டு தடுக்கும் என்று சொன்னார்கள். இந்த அமலை யார் செய்கிறாரோ, தான் செய்யக்கூடிய தர்மம் இடது கைக்கு கூட தெரியாமல் வலது கரத்தால் மறைமுகமான முறையிலே செய்கிறாரா, இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுடைய நிழலிலே இடமளிக்கிறான். 7
இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மனிதர் யார் தெரியுமா? வரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்த மனிதர் என்று சொன்னார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல ரிவாயத் வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸக்கரல்லாஹ ஃபஃபாதத் ஐனாஹு மின் ஹஷ்யத்தில்லாஹ், எந்த மனிதர் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வுடைய பயத்தால் கண்ணீர் சிந்துகிறாரோ, எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்துகிறார், அவருடைய கண்ணீர் பூமியிலே விழும் அளவுக்கு இவர் அழுகிறாரா அல்லாஹ்வுடைய பயத்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே இந்த அடியானை அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான், நரகத்திலே நுழைவிக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இந்த 7 நபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தவித நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாளிலே தன்னுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் இடமளிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலே இந்த தன்மைகளை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே யாருக்கெல்லாம் அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறானோ அந்த கூட்டத்திலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.